அனைவருக்கும் வணக்கம். தாவேக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தில் தாவேக அரசாங்கம் கொட்டு வாங்குறது அப்படின்றது தொடர் கதையாகவே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அதில் 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்தாரு விஜய் அவர்கள். அதற்கான ஆணையை அவர் கரூருக்கு போயிருந்தப்போ கொடுத்தாரு, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த அரசாணையை ரத்து செய்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவங்களுக்கு அரசு வேலை அப்படின்னு சொன்னால் தினமும் அவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அவங்களுக்குலாம் அரசு வேலை கொடுத்துருவீங்களா? அரசு பேருந்தே மோதி நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க, அவங்களுக்குலாம் அரசு வேலை கொடுத்துருவீங்களா? பட்டாசு ஆலையில் வெடி விபத்து நிகழ்ந்து அங்கே நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க, அவங்க குடும்பங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கு. ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. தாவேக காரணங்க நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. உச்ச நீதிமன்றத்திலையும் இதே மாதிரி கொட்டு விழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து கொட்டு வாங்கிட்டே இருக்காங்க நீதிமன்றத்தில். தாவேக்காவுக்கு எதிராக, விஜய் அவர்களுக்கு எதிராக விமர்சனம் வைப்பவர்களை, தாவேக்கா அரசாங்கத்தை கேள்வி கேட்பவர்களை கைது பண்ணுறது, சம்பந்தமே இல்லாத வழக்குகளை, மிகவும் கொடூரமான குற்ற செயல்களுக்கான வழக்குகளை எஃப்ஐஆரில் ஆட் பண்ணுறது, அப்புறம் கோர்ட்டில் போய் கொட்டு வாங்கிட்டு வர்றது, இதே தொடர் கதையாக இருக்குது. இப்போ அரசு வேலை கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் அரசு வேலை கொடுத்துருக்காங்க. அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிடுச்சு நீதிமன்றம். அறிவே இல்லாத ஒரு தற்குறி கட்சி ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தினால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம். அழ ஆரம்பிச்சிட்டானுங்க. திமுக தீய சக்தி வேலையை காட்டிருச்சு, ஐயோ அம்மான். ஆனால் வழக்கு தொடர்ந்துருக்கிறது நாம் தமிழர் கட்சி சார்பாக. ஆனால் திமுக தீய சக்தி, திமுக தான் காரணம்னு வைக்கிறானுங்க. இவனுங்க டெல்லியில் நடந்த போராட்டத்துக்கே திமுக தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஜனநாயகன் படம் வந்ததை டைவெர்ட் பண்ணுறதுக்காக திமுக இந்த மாதிரி ஏதோ பண்ணிருச்சு, சிஜேபியை திமுக தான் ஹேக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த தற்கொலைகளாகும். ஆகவே இதுக்கும் திமுக தான் காரணம்னு அழுவானுங்க. மனசாட்சி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இதுக்கு எதிராக வழக்கு தொடர தான் செய்வாங்க. ஏன்னா அரசு வேலைன்றது சாதாரணமான வேலை கிடையாது. அதுக்காக எவ்வளோ பேர் அதுக்குன்னே படிக்கிறாங்க, நாள் கணக்காக மெனக்கெட்டு குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு போகாமல் அதுக்குன்னே ராவும் பகலும் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அதில் செலவு பண்ணி அவங்க வாழ்க்கையவே அதுக்காக அர்ப்பணிக்கிற எவ்வளோ பேரும் இருக்காங்க. ஆனால் ஒரு நடிகனை பார்க்க போய் அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்களுக்காக அதுக்காகலாம் அரசு பண்ணி கொடுக்க முடியாது. குடும்பம் கஷ்டப்படுது, ஏழை குடும்பம்னா வேலை செஞ்சு பிழைக்கணும். ஒழுங்காக பொறுப்பாக இருந்து இந்த நடிகனெல்லாம் பார்க்க போகக்கூடாது, நடிகனை பார்க்க போய் நம்ம எதுக்கு நம்ம உயிரை விடணும் அப்படின்ற பொறுப்பு இருந்திருக்கணும். அந்த பொறுப்பு இல்லாமல் போய் செத்தவங்களுக்காக அரசு வேலை கொடுத்து அதுக்காக டெடிக்கேட்டடாக இருக்கிறவங்க அந்த வேலையை இழக்கணுமா? இந்த கூட்ட நெரிசலில் பலியானவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறது அப்படின்றது யாரோ ஒரு நபர் அதுக்காகனே வாழ்ந்து அதுக்காகனே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்காகனே டெடிக்கேட்டடாக உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருடைய உழைப்பையும் அவருடைய படிப்பையும் அவர்கிட்ட இருந்து பிடுங்கி இன்னொரு நபருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கதை தான் இது. இவங்களுக்கு கொடுக்குற கதை தான் அது. ஆகவே இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப தவறு. கருணையின் அடிப்படையில் வேலை கொடுக்கறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்குன்னே சில நெறிமுறைகள் இருக்குது. அதையெல்லாம் மீறி இருக்கு இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை குற்றம் சாட்டியிருக்காங்க. கருணை அடிப்படையில் அப்படின்ற பேரில் யாருக்குனாலும் எடுத்து கொடுத்துட முடியாது வேலையை. அதுக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்குது. இவங்க கருணை அடிப்படை அப்படின்ற பேரில் லாக்அப் டெத்தில் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய குற்றவாளிகளுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு வந்தார் விஜய் அவர்கள். சாரி வேண்டாம் நீதி வேண்டும்ன்ற போர்டை எடுத்து வச்சுட்டு இருந்தார், ஞாபகம் இருக்கா? கஞ்சா கேஸில் ஜெயிலுக்கு போய் செத்தவன், பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டுட்டு அதுக்கு ஜெயிலுக்கு போய் அங்கே உள்ளாரையே மோதிக்கிட்டு செத்தவனுங்க, இந்த மாதிரிப்பட்ட சமூக விரோதிகளுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு வந்தவராக்கும் விஜய் அவர்கள் சாரி வேண்டாம் நீதி வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு 3 நிமிஷம் பேசிட்டு ஓடி போனார், ஞாபகம் இருக்கா? இப்படி என்ன அரசியல் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், அவங்கெல்லாம் யார், இவங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, இவங்களுக்காக போராடலாமா போராடக்கூடாதா, இவங்களுக்கு வக்காலத்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்ற அறிவே இல்லாமல் தான் அப்பவும் செயல்பட்டாங்க, இப்பவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தாவேக்கா. நாளுக்கு நாள் இவங்க கட்டி வச்சிருக்கிற பிம்பம் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சிக்கிட்டே இருக்கு. திமுக மேலே பழிய போட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பழிய போட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போது பழி போடுற எல்லா பழிக்கும் எதிர்வினைன்றது நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போவும் பழி போடுறாங்க, திமுக தான் காரணம், இந்த வழக்கு தொடர்ந்தது தவறாம். வழக்கு தொடர்ந்தது தவறுனா நீதிமன்றத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க? வழக்கு போட்டதே ஒரு தவறாம். ஆனால் இவனுங்க பேசக்கூடியவங்க, எழுதக்கூடியவங்க, வீடியோ போடக்கூடியவங்க மேலே தவறாகவே வழக்கு போடுறானுங்களே. வழக்கு போட்டதே தவறுனா இவனுங்க தவறாகவே வழக்கு போடுறானுங்களே, தவறான செக்ஷன்ஸில் வழக்கு போடுறானுங்களே. இதெல்லாம் என்ன? நியாயமான வழக்கு போட்டால் கூட அதுக்கும் வேற யாரோ ஒருத்தவங்க தான் அந்த வழக்கையும் போட்டிருக்காங்க. நாம் தமிழர் சார்பாக யாரோ வழக்கு போட்டிருக்காங்க, அதுக்கும் திமுக தான் காரணமா? திமுகவே போட்டிருந்தாலும் தவறு கிடையாது. இவங்க மேலே தவறு இல்லைன்ற பட்சத்தில் எப்படி நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் கொட்டு வாங்கிட்டு தான் வரப்போகிறாங்க. பாருங்கள் நீங்கள், செம ஃபன்னியாக இருக்க போது. அடுத்தது மறுபடியும் கரூருக்கு எப்போவாது போனாப்புல அப்படின்னா
பாருங்க மக்களே, உங்களுக்கு நான் அரசாணை கொடுத்தேன், நான் அரசு வேலை கொடுத்தேன், இந்த திமுக உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு அப்படிம்பாரு விஜய் அவர்கள். அங்கே போய் நின்றுக்கிட்டு திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி அப்படின்ட்டு வருவாப்புல பாருங்க. சாபம்லாம் விடுறானுங்க தாவேக்காரனுங்க. அந்த 31 குடும்பத்தின் சாபமும் திமுகவை அழிச்சிரும், திமுக இல்லாம ஆயிரும், திமுகன்ற கட்சியே இல்லாம ஆயிரும், சும்மா விடாதுடா அவங்களையெல்லாம் அப்படின்றானுங்க. ரசிக மோகத்துல ஒரு நடிகனை பார்க்க சென்று அதுல கூட்ட நெரிசல் உண்டாகி இறந்து போனாங்கன்றதுக்காக அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்து அது இப்போ நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்க. அதுவும் வழக்கு திமுக தொடரல, வேற யாரோ தொடர்ந்துருக்காங்கன்ற பட்சத்தில் அதுக்கு நீங்கள் திமுக மேலே சாபம் போட்டு திமுக காரங்க நாசமாக போவாங்க, திமுகன்ற கட்சி அழிஞ்சு போகும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அம்மா நகையை அடமானம் வச்சு அப்படின்ற ஒரு டயலாக் விஐபி படத்தில் வரும் பாருங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படித்து உழைச்சி அதுக்காகனே தூங்காமல் சாப்பிடாம அதுக்காகனே ராவும் பகலும் படித்து உழைச்சி குடும்ப நிகழ்ச்சிகளில் பெருசாக பங்கேற்காமல் சுகபோக வாழ்க்கை வாழாமல் எல்லார போலையும் நல்லா இந்த உலகத்தை அனுபவிச்சு வாழாமல் இதுக்குன்னே ராவும் பகலும் புக்கை தூக்கி வச்சு படிச்சு 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 டெடிகேட்டடா அதுக்குன்னே வாழக்கூடிய ஒரு நபருக்கான அரசு வேலை அப்படின்றத பிடுங்கி இந்த தற்குறி கூட்டத்திற்கு கொடுக்க பார்த்தீங்கல்ல. ஒருவேளை இவங்களுக்கு அந்த அரசு வேலை கிடைச்சி அவங்க அரசு வேலைக்கு போயிட்டு இருந்தால் இவங்களுடைய சாபம் இருக்குல்ல, அது உங்களை சும்மா விட்டுருக்காது, இப்பவும் உங்களை சும்மா விடாது. நமக்கு இந்த சாபம் சும்மா விடாது, இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் அவனுங்க பேசுறானுங்கன்னா அதுக்கு ரிப்ளை நம்ம கொடுக்கணும்ல. இந்த சாபம் இதெல்லாம் மயிரும் பலிக்காதுங்க. விஜய் அவர்கள் தன்னை சுற்றி தனக்கு அறிவுரை கூறக்கூடிய நபர்கள் சில தற்குறிகள் இருக்காங்க, அவங்களையெல்லாம் விலக்கி விட்டுட்டு கொஞ்சம் அறிவான மக்களை கூட வச்சுக்கிட்டு அவங்களுடைய அறிவுறுத்தலை எல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட்சி நடத்தினா தப்பிக்கலாம். இல்லைன்னா நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கேவலமாக இருக்குது இது மாதிரி ஐடியாலாம் எவன் தான் கொடுக்குறானே தெரில. தெரியும், ஆனால் டைலாகுக்கு சொல்கிறேன் எவன் கொடுக்குறானே தெரிலன்னு. ஆனால் பாவமாக இருக்குங்க. தினமும் ஏதாவது கொட்டு வாங்கிட்டே இருக்காங்க நீதிமன்றத்தில், காரி காரி துப்புறாங்க, வெக்கமே இல்லாமல் தொடச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. ஊரா வீட்டு நெய்யில் ஸ்வீட் செய்ய பார்த்து அந்த ஸ்வீட்டெல்லாம் இப்போ நாசமாக போயிடுச்சு. விஜய் அவர்கள் என்ன செய்யலான்னா தன்னுடைய சொந்த பணத்தையும் தன்னுடைய கட்சி பணத்தையும் யூஸ் பண்ணி நெய் வாங்கி அதில் ஸ்வீட்டு செய்யலாம். மக்கள் பணத்தில் நீங்கள் ஸ்வீட்டு செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது, இப்படி தான் இருக்கும், நோஸ்கட் ஆகி தான் போக வேண்டியதாக இருக்கும். இதில் பெரிய டிசப்பாயின்மெண்ட் யாருக்கு இருக்குன்னா அந்த அரசு வேலை நமக்கு கிடச்சிரும் அப்படின்ட்டு அப்படியே ஜாலியாக இருந்தவங்களுக்கு தான் பெரிய வருத்தமாக இருக்கும், டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். காசு அரசு வேலை இதெல்லாம் கிடைக்குதுன்ன உடனே தங்கள் வீடுகளில் உயிரிழந்தவங்களை பற்றி கொஞ்சம் கூட அந்த எண்ணமோ சிந்தனையோ அந்த கஷ்டமோ எதுவும் இல்லாமல் அப்படியே வாயை வளர்ந்துட்டு போய் வாங்க போனாங்க பாருங்கள். பெரும் மீடியா தான் இருக்கும் இது. விஜயை யாருமே பக்கத்தில் போய் பார்த்ததில்லை, எங்கள் குடும்பத்திலேயே எங்கள் தலைமுறையில் யாருமே பார்த்ததில்லை. முதல் தடவையாக பக்கத்தில் பார்க்கறதுனால எங்கள் குழந்தைய நாங்கள் நஷ்டஈடாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னவங்க. என்னதான் எங்கள் புருஷன் இறந்துட்டாலும் பொண்டாட்டி இறந்துட்டாலும் விஜய் சிஎம் ஆகிட்டார்ல அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னவங்களா இருக்கட்டும், எங்களுக்கு எங்கள் பிள்ளைய விட விஜய் சிஎம் ஆகிறது தான் முக்கியம்னு சொன்னதாக இருக்கட்டும், இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கிடச்சி அரசாங்கத்தில் அவங்க பணிபுரிகிறாங்க அப்படின்னா அரசாங்கத்தில் ஒரு தீய சக்தி இருக்குது, ஒரு அழுக்கு இருக்குது அப்படின்னு தான் அது பொருள்படும். இவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு இவங்க ஒரு துளி கூட இவங்கெல்லாம் டிசர்விங் கிடையாது, இவங்களுக்கு அரசு வேலையெல்லாம் கிடைக்கக்கூடாது. தாவேக்காரனுங்க இது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதின்னு சொல்லுவானுங்க, ஆனால் அது அநீதி. இதுக்காகனே கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களாம் போய் இழிச்சவாயா, அவங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி அது. நீதிமன்றம் மிக சிறப்பான தீர்ப்பு கொடுத்துருக்கு, மிக சிறப்பான தீர்ப்பு. உச்ச நீதிமன்றமும் இதே மாதிரி தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். திமுக விமர்சனம் பண்றதா நினைச்சுக்கிட்டு நிறைய தற்குறிகள் தாவேக்க தற்குறிகள் என்ன பண்றானுங்கன்னா நீதிபதிகளையும் நீதிமன்றத்தையும் தீய சக்தின்றானுங்க, தீய சக்திகள் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்லாம் பதிவு போடுறானுங்க. நீதிமன்றத்தை தீய சக்தின்னு சொல்கிறானுங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் வராதா இதெல்லாம்? இது மாதிரி பதிவு போடக்கூடியவங்க மேலே சுயமோட்டோவாக நீதிமன்றமே முன் வழக்கு தொடர்ந்து அதுக்கான தீர்ப்பையெல்லாம் கொடுத்து இவனுங்களெல்லாம் தூக்கி உள்ளே வச்சா நல்லாயிருக்கும். குளத்தூரில் கொத்து புரட்டா போட்டாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். இப்போ நீதிமன்றத்தில் கொத்து புரட்டா போட்டாங்க கைஸ். உத்தமர்கள் வேஷம் போட பார்த்து கடைசியில் ஊமை குத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க நீதிமன்றத்தில். கரூரில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்திருக்கிறது உயர் நீதிமன்ற மதுரை கிளை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீதிமன்றம் தாவேக்க அரசாங்கத்தை கொட்டி அனுப்பியிருக்கு, இதையும் பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.